நீங்க பாக்குற இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பென்சில்ல வரைஞ்ச மாதிரியே இருந்தாலும் இது எல்லாமே நான் இந்த ஐபேட்லயும் ஆப்பிள் பென்சில்லையும் தான் பண்ணேன். அண்ட் இதுக்கு நான் என்னென்ன ப்ரஷஸ் யூஸ் பண்ணேன் அண்ட் எந்த சாஃப்ட்வேர்ல வரைஞ்சேங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். ஹாய், உங்களுக்கு ஆர்ட் பிடிக்கணும்னாலும் டிஜிட்டல் ஆர்ட் கத்துக்க வரும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம ஒரு ஃபாலோவோ சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கோங்க. நான் பென்சில் ஸ்கெட்ச்ல ரொம்ப வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் டிஜிட்டல் குள்ள வரும்போது நான் அங்க லேர்ன் பண்ண அதே டெக்னிக்கை தான் நான் வந்து டிஜிட்டல்லையும் அப்ளை பண்ணேன். ஸோ உங்களுக்கும் ஆல்ரெடி பென்சில் ஸ்கெச்சிங்ல நாலேஜ் இருந்ததுன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து சாஃப்ட்வேர். இது நான் ஐபேட்ல ப்ரோக்ரியேட்ல தான் நான் வரைஞ்சேன். ஸ்கெச்சிங்கிற டேப்ல இருக்கிற இந்த ப்ரோக்ரியேட் பென்சில் பிரஷ் தான் நான் யூஸ் பண்ணி இந்த ஆர்ட் ஒர்க்கை கம்ப்ளீட்டா பண்ணேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க டர்வெண்ட்ங்கிற இந்த பிரஷை நீங்க யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி இதே பென்சில் ஷேட்ல இங்க நிறைய பிரஷஸ் இருக்கு. எல்லாமே பென்சில் எஃபெக்ட் தான் கொடுக்கும். அண்ட் மறக்காம கலர் சூஸ் பண்ணும்போது ஃபுல் பிளாக் போகாம 85 இருந்து 90% மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் அது ஒரு ரியல் பென்சில் ஃபீல் வரும். அண்ட் பேக்ரவுண்டும் ஃபுல் ஒயிட் வைக்காம ஆஃப் ஒயிட் இல்லைன்னா ஒரு பேப்பர் டெக்ஸ்சரை பயன்படுத்துங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் டேப்னா நான் ஸ்கெட்ச் புக்ல தான் இந்த ஆர்ட் நான் பண்ணிருப்பேன். இதுலயும் டெக்ஸ்சர் எசென்ஷியல்ஸ்ங்கிற இந்த டேபுக்குள்ள இருக்கிற இந்த பென்சில் பால் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிரஷ். சேம் ரியல் பென்சில் எஃபெக்டை இதுக்கு ஈஸியா கொடுத்துரும். ஸோ இது மூலியமா நீங்க ஹேட்சிங்கோ கிராஸ் ஹேட்சிங்கோ இல்லைனா ஸ்கிரிபிள் ஸ்டைல்லையோ உங்களோட ஆர்ட் ஒர்க்கை சூப்பரா ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் விடுங்க. See you on the next video. வரட்டா?